எத்தனையோ கலைஞர்களை உருவாக்கி தேச சர்வதேச அளவுல அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்து பரதநாட்டியத்தோட பெருமைய உலகத்துக்கே அறிமுகப்படுத்தி இன்னும் அயராம உழைச்சுக்கிட்டு இருக்கிற சுனந்தா தேவி மேடம் இப்ப இங்க வரப்போறாங்க. நமக்கு நேரடியா அறிமுகம் இல்லைன்னாலும் ஷோபா சந்திரா மேடம் நம்ம எல்லாருக்கும் அறிமுகமானவங்க. இப்போ வர சுனந்தா தேவி மேடம் இந்திய கலாச்சார துறையில உயர் பதவியில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அவங்க இன்னைக்கு நம்ம நாட்டிய போட்டிக்கு நடுவரா வர்றது நம்ம அதிர்ஷ்டம். வெல்கம் மேம். ஐயோ, எதுக்குமா இந்த பூ பொக்கே இதெல்லாம்? நீங்க நாட்டியத்துக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம்தான். வாங்கிக்கோங்க மேடம். நீ நாட்டியம் ரொம்ப அழகா கத்து கொடுக்கறம்மா. உன்ன மாதிரி ஆளுங்க தான் இந்த நாட்டியத்துக்கு ரொம்பவே தேவை. உன்னோட ஒவ்வொரு அடியிலையும் தெரிஞ்ச ஒழுக்கம், ஒவ்வொரு முத்திரையிலையும் தெரிஞ்ச நேர்த்தி, ஒவ்வொரு பாவத்திலையுமே தெரிஞ்ச உயிரோட்டம், இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாதான் பரதநாட்டியங்கிற ஒரு அழகான கலை உருவாகுது. உன்னோட அபிநயத்துல பக்தி இருக்கு, உன்னோட நாட்டியத்துல சக்தி இருக்கு. உன்னோட கண்கள் கதைகளை பேசுது. குறிப்பா நீங்க வெளிப்படுத்தின அந்த சிவதாண்டவ தொடுதல், சிவபெருமானே நேரா இந்த மேடைக்கு இறங்கி வந்த மாதிரி தோணுச்சு. பரதநாட்டியம் உலகம் முழுக்க ஏன் இந்த அளவுக்கு மதிக்கப்படுதுன்னு உங்க நாட்டியத்தை பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு நிச்சயமா புரிஞ்சிருக்கும். நீங்க எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தெய்வம் மாதிரி. நீங்க ஆடுற நாட்டியத்துல 10% நான் ஆடினாலும் அது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். ஷோபா சந்திரா நாட்டிய நிலையத்தோட பொறுப்புகளை நீதான் பாத்துக்கிறியாமா? ஆமா. உன்னோட நாட்டியத்தை பார்க்கும்போது ஷோபாவே நாட்டியம் ஆடுற மாதிரி இருக்கு. நீ ஷோபா சந்திராவுடைய ரசிகையா? இல்ல. அவங்க மாணவியா? இல்ல. பின்ன? நான் ஷோபா சந்திராவோட பொண்ணு. மேடம், நான் இனிமே எப்பவும் அவரை பார்க்க மாட்டேன். ஒரே ஒரு புல்லட்டை வச்சு மாமா மிரட்டிட்டாரு. அந்த காட்சியை பார்க்கறதுக்கு என்னோட 2 கண்ணும் பத்தல. இனிமே அந்த பூமியும் ககனும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அம்மாடி, அப்படி பண்ண மாப்பிள தற்கொலை பண்ணிப்பேன்னு சொன்னாரே, நீ எதுக்கும் அவ மேல ஒரு கண்ணு வைக்கிறது நல்லது. சே,
அபசகனமா பேசாத சித்தி. என் தாலி பாக்கியம் ரொம்ப ஸ்ட்ராங். ம்? ம். பாத்தியா, அப்படியே நடக்குது. அண்ணோ நம்பரா யாருன்னு பாப்போம். ம். ஹலோ. அபூர்வா, எஸ், அபூர்வா ஸ்பீக்கிங். ஹூஸ் திஸ்? யாருன்னு கேட்டேன். ஏய், ஃபோன் பண்ணிட்டு பேசாம இருக்க? சுனந்தா தேவி. ஆ, என்னாச்சுமா? நீயா? எங்க இருக்க? உன் பக்கத்துல தான். ஹலோ மாமா. பூமி எங்க இருக்கம்மா? சுனைனா தேவி யாரு மாமா? அவங்க பெரிய டான்சர்பா. இப்ப அவங்கள பத்தி ஏன் விசாரிக்கிற? நான் அவங்கள பார்த்தேன் மாமா. நான் சோபா சந்திராவோட பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்கிட்ட எதுவுமே பேசாம போயிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. என்ன நடந்துச்சு மாமா? அவங்களும் அம்மாவும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ்மா. நாட்டியத்துல ஒருத்தரோட ஒருத்தர் ரொம்பவே போட்டி போடுவாங்க. அப்படியா? அப்புறம் ஏன் மாமா நான் சோபா சந்திராவோட பொண்ணுன்னு சொன்ன உடனே என்கிட்ட பேசாமலே போயிட்டாங்க? என்னமோ தெரியலையம்மா. ஒருவேளை உங்க அம்மா இறந்த சமயத்துல அவங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் அவங்க நம்ம ஃபேமிலி கூட டச்லயே இல்லையம்மா. உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு ஆக்சிடென்ட்ல என் 2 காலையும் உடைக்கலான்னு பார்த்தேன். ஆனா நான் கண்ட கனவு வீணாகல. அதனாலதான் நான் இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமையில இருக்கேன். இப்போ இங்க வந்திருக்கேன். ஆமா, நீ எதுக்கு வந்திருக்க? சோபா சந்திரா நாட்டியத்துக்கு, சொத்துக்கு, எல்லாத்துக்கும் ஒரே வாரிசு பூமி தான். நான் பூமியை சந்திச்சேன். அன்னைக்கு சோபா சந்திராவை கொன்னது நீதான்னு எனக்கு தெரியும். புத்த, ஐஸ்வர்யத்தை, தாலிய எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்ட. இதுக்கப்புறம் உன்னை எதிர்க்க யாரும் இல்லைன்னு நினைச்சல. உனக்கு பதிலடி கொடுக்கதான் அந்த கடவுள் பூமிக்கு உயிர் கொடுத்திருக்காருன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு.